ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலிருந்து தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதற்கும் அதற்கான புத்தகங்கள், வேதவசனம் மற்றும் இதனுடைய அடிப்படையில் தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய யூடியூப்பில் நான் பேசுகிறது. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஏனோ தானமாக இன்னொருத்தர் பேசின வார்த்தைகளை எடுத்து ஒரு காப்பி ரைட், இன்னொருத்தர் காப்பி பேஸ்ட், அது மாதிரி கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுக்குற நேரங்களில் நம்ம என்ன பண்ணி எப்படி நம்முடைய சேனலில் கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லணும், அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயபக்தியோடு ஒவ்வொரு வசனத்தையும் வேதத்திலிருந்து தேடி அதை நோட்ஸாக எடுத்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். கர்த்தர் தாமே அநேக ஜனங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நம்முடைய சேனலில் பேசுகிற பொழுது என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எப்படி இதை கர்த்தருடைய வார்த்தையை யூடியூப்பில் கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் எனக்கு அநேகர் உதவி என்றால் நம்முடைய சேனலுக்கு, என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொரு அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏனோ தானமாக பேசணுன்றதுக்கல்ல, நம்முடைய வார்த்தை ஜெபத்தில் வச்சு கர்த்தருடைய வசனங்களை தேடி அதை எப்படி கொடுக்கணும், ஜனங்களுக்கு எப்படி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பயபக்தியோடு தான் நான் ஏனோ தானமாக ஒவ்வொரு வீடியோவும் ஏதாவது ஒரு வார்த்தை ஜனங்களிடத்திலே பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை பேசணுங்கிறதுக்காக நான் என்னுடைய முயற்சி, இதை நான் பெரிய முயற்சின்னு கிடையாது, என்னால் முடிந்த என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நான் கர்த்தருடைய வசனங்களை தேடி பிரிண்ட் அவுட் எடுப்பேன். பிரிண்ட் அவுட் எடுத்து எதை முதல்ல பேசணும், எது பின்னாடி பேசணும், எது ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கும், எது பிரயோஜனமாக இருக்கும் என்கின்ற ஒரு பயம். ஏன்னா நம்ம ஏனோ தானமாக என்னுடைய சொந்தமான விஷயமாக இல்லை, இது தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நான் பேசுகிற காரியம். ஆகையினால நான் ஏனோ தானமான்னு பேசுகிறதில்ல, கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் வைத்து தான் பேசுகிறோம். இது மாதிரி இங்கே இருக்கிற அநேக புத்தகங்கள், நோட்டுகளில் பார்த்திங்கன்னா எது ஃபோல்டர் இருக்குதோ இந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் நான் உட்காந்து எழுதியிருப்பேன். பார்த்திங்கன்னா இன்னும் சில புத்தகங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாமே வேதத்தில் படிக்கிற வசனங்களை அதை படித்து அதை புரிந்து கொண்டு நம்முடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிற எல்லா பதிவுகளும் திடீர்னு ஒரு நாள்லேயே பேசி பதிவு போடுற ஒரு விஷயங்களாக அல்ல. இது போல் என்னுடைய எஃபோர்ட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். நான் ஏதோ கட் அண்ட் பேஸ்ட் இன்னொருத்தர் பேசின ஒரு வசனங்களையோ தியானங்களையோ அப்படியே காப்பி அடித்து போடுற அவசியம் அது போன்ற ஆவி என்னிடத்தில் இல்லை. அதாவது தேடி கர்த்தர் என்னிடத்தில் எதை பேசுகிறாரோ அதற்கு தகுந்ததை போல். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக பேசின இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோவை. நேச்சுராக ஒரு இயற்கையாக ஒரு விவசாயி நிலத்தில் எப்படி பயிரிடுகிற பொழுது என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, என்னென்ன சேலஞ்ச் பண்ணுறான், இது எல்லாத்தையும் நம்ம இது தியரியாக நான் எழுதி வைத்திருந்தேன். கடைசி லாஸ்ட் பதிவில் தான் எங்களுடைய வயலிலேயே ஒரு சதுப்பு நிலமாக இருந்து அதை ஏர் உழுது பதப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக நேச்சுராகவே வீடியோ எடுத்து இந்த வசனங்களோடு அதையும் இணைச்சி ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். ஏனென்றால் நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஒரு பிடிப்பு இருக்கணும். நம்ம செய்கிற காரியம் நமக்கு பிடிச்சு செய்யும் போது தான் அதை நம்ம இன்னும் அழகாக
நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு. அதை தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஆகையினால் இந்த இந்த இது இருக்குது, ஸ்டாண்டு. இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அப்படியாக புத்தகங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. வேதம், பரிசுத்த வேதாகமும் இருக்குது. ஸோ அப்படியாக எங்கெங்கெல்லாம் நமக்கு வேதங்கள், கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம தேடி அதற்கான காரியங்களை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை. அதே போல் நம்ம பிறருக்கும், நம்ம வாழும்போது பிறருக்கு முடிந்த அளவிற்கு நல்லது செய்யணும், நல்லது போய் ரீச் ஆகணும். ஏனென்றால் உயிரோடு இருக்கும்பொழுது தான் நம்ம அதற்கான நல்ல காரியத்தை செய்ய முடியும். செத்துறதுக்கப்புறம் நம்மளால் பிறருக்கு செய்ய முடியாது. ஆகையினால் கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு என்னென்னா, மனுஷனாக பிறக்க கிருபை செய்தார், அவரை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாம் அவரை புரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு ரகசியத்தை எத்தனையோ பேர் கோயில் கோயிலாக சுற்றுகிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லா இடத்திலும் இருக்கிறவர், என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே என்னை கூப்பிடலாம், நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகையினால் இந்த என்னுடைய வீடியோ சேனலுக்கும் ஏதோ சஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மெயில் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அநேகர் காப்பி பண்ணால் தான் வரும். மேபி என்னுடைய வீடியோஸில் சில மியூசிக்ஸ் எல்லாம் போடுவேன், அந்த மியூசிக்னால் அது மாதிரி வந்துச்சு என்னன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆகையினால் இதுதான் கர்த்தர் எனக்காக கொடுத்த இந்த ரூமில் தான் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக பேசுகிறேன். நீங்களும் அநேகர் நம்முடைய வீடியோ சேனலில் வர வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து தான் நான் பேசியிருக்கிறேன். ஆகையினால் இந்த இது உங்களுடைய பார்வையில் இது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசியிருக்கிற அநேக பதிவுகளை பாருங்கள். பிடிக்கலன்னா, இல்லை கர்த்தருடைய வார்த்தை சரியாக நான் இன்டர்பிரேட், அதாவது சரியான விதத்தில் புரிய வைக்கலைன்னா டிஸ்லைக்கும் கொடுங்க. இது சரியாக பேசலப்பா தம்பி அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுடைய உரிமை. ஏன்னா என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தயவுனால், கிருபையினால் பேசுகிறதுனால உங்களுக்கு சிலது பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற, விளக்குகிற ஒரு விளக்க உரையாக இருந்துச்சுன்னா அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆகையினால் இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.